ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பச்சை பசேல்னு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் பொரியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி பச்சை பீன்ஸ் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின பீன்ஸை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கூடவே நான் ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் மட்டும் கூட வைக்கலாம், பொரியல் வைக்கலாம். நான் கேரட் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான ஆரோக்கியம் கிடைக்கும்ல, அதுக்கு தான். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். கூடவே நம்ம பாசையில் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கிடுவோம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கரலாம். எண்ணெய் நல்லாவே சூடேறிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா வெடித்து வரணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா செவக்கணும். பச்சை மிளகாயை குழந்தைங்க சாப்பிடும்போது கீரி தான் போடணும். குழந்தைங்களுக்கு இந்த பீன்ஸ் கொடுக்குறீங்கன்னா கீரி போட்டுக்கோங்க. இப்போ நான் பீன்ஸு கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பீன்ஸும் பச்சை மிளகா மாதிரியே அதே சைஸ்லேயே நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாயை கடிச்சிட்டு அதோட காயை சாப்பிடாமல் போயிடுவாங்க. பச்சை மிளகாயை கீரியை போட்டுக்கோங்க. இப்போ நான் பீன்ஸ் வேகிறதுக்காக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து தான் விடுறேன், நிறையா ஊற்றக்கூடாது. நிறையா ஊற்றினா ஒரு மாதிரி அவிஞ்ச மாதிரி போயிடும், அவிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சாலே அந்த ஆவிலே நல்லா காயெல்லாம் வெந்துடும். சாம்பார்னாலே பீன்ஸ் இல்லாமலா? பீன்ஸு கேரட் அவரைக்காய் தானே ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லாவே வந்துருச்சு பாருங்கள். ரொம்பலாம் வேக விட தேவையில்லை, கலர் மாறிடும். இப்போ இந்த டயத்தில் நம்ம உப்பு போட்டுக்கரலாம். உப்பு ஏன் லாஸ்ட்டாக போடுறோம்னா காய் கடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டோம்னா காய் கடுத்துரும், அது வேறு மாதிரி டேஸ்ட்டை குறைச்சிரும். அதனால தான் எல்லா காய்க்குமே லாஸ்ட்டில் நான் உப்பு போடுறேன். பாருங்கள், உப்பு எல்லாம் சேரட்டும் காயில், அதனால தான் 1 நிமிஷம் நான் மூடி வச்சுருக்கேன். சூப்பரான சுவையான சுட சுட பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வெள்ளி செவ்வாய் ஆனாலே கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் வைப்பீங்க. அப்போ நீங்கள் பீன்ஸ் கேரட் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. இது போன்ற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.